நகைச்சுவையில் வந்து ரஜினி முருகன் படம் தான் எனக்கு நல்ல பேர். ஆ. அதில் சிவகார்த்திகேயன் தம்பிக்கும் சூரி தம்பிக்கும் நான் ஜோசியம் பார்த்தேன், பாத சோசியம். அந்த பாத சோசியம் ஒர்க் அவுட் ஆனதுக்கு பிறகு தான் நான் வேலையை விட்டேன். ஐ லவ் மை ஆர்ட். இது என்ன ஜூஸ்? பாவக்காய் ஜூஸ் ஐயா, சரி பனிஷ்மெண்ட். இல்லை நல்லதுதான். பூ படத்தில் அலோ டீ கடை அப்படின்னு ஒரு டீ கடை வச்சிருப்பேன். அதனால தான் என் பேர் அலோ கந்தசாமி. மூக்கு சிவந்துருச்சு, முகத்தில் பரு வந்துருச்சு. எவ்வளையாவது காதலிச்சேன், கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து உன் கையை வெட்டிடுவேன். ஒழுங்காக போய் படித்தமா வந்த மாதிரி இருக்கணும். நான் சொல்கிற பிள்ளைய தான்டா கட்டணும். நான் சென்னையில் வந்து இருந்திருக்கணும். ஒன்று தான் எனக்கு வந்து ஊரில் இருந்திருக்கக்கூடாது. நான் ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்திருக்கேன். வந்திருந்தா இன்னொரு ஒரு கலை ரீதியாகவோ ஏதோ என்னோட குடும்ப சூழ்நிலை ரீதியாகவோ எல்லாத்தையும் நான் ஒரு மாற்றம் எனக்கு நிச்சயம் இருந்திருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா, ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்தா கலக்குவாரு, காமெடி ரோல் கொடுத்தா கலாய்ப்பாரு, இப்படி எந்த ரோல் கொடுத்தாலும் வேற லெவல் கலக்குன்னு கலக்கிட்டு இருப்பாரு. எஸ், ஹலோ கந்தசாமி தான் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். முதல் கேள்வி, உங்களை வந்து பூ கந்தசாமின்னு கூப்பிடணுமா இல்ல ஹலோ கந்தசாமின்னு கூப்பிடணுமா? ஹலோ கந்தசாமி தான் சிஸ்டர். ஆனால் அந்த ஹலோ கந்தசாமிங்கிறது பூ படத்துலேருந்து வந்தது. ஆனால் எனக்கு நிறையா பட்ட பேர் இருக்குது. என்னென்ன பட்ட பேர்லாம் இருக்கும்? அதாவது நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது வெறும் பேய்க்கதையாக சொல்லுவேன். எல்லாரும் பாட புத்தகம் படிப்பாக முழு பரீட்சைக்கு. நான் புத்தகத்துக்குள்ளே ஒரு கதை புத்தகம் வச்சுருப்பேன். அது யாருக்குமே தெரியாது. நல்லா படிக்கிறேன்னு நினச்சி வாத்தியார் நல்லா படிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டடி ஹாலில் வந்து நான் ஒரு புத்தகத்துக்குள்ளே ஒரு கதை புத்தகம் வச்சு பேய்க்கதையாக படிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த பேய்க்கதையை படிச்சுட்டு போய் அந்த மாரல் பீரியடில் வந்து கதை சொல்லுவாங்க. கந்தசாமி கதை சொல்கிறா, நீதி போதனைன்னு ஒரு பீரியட் வரும். கதை சொல்லணும்னா அந்த பேய்க்கதையாக சொல்லுவேன். அதனால எனக்கு அப்போ வச்ச பட்ட பேர் பேய்க்கதை மன்னன் பி கந்தசாமி. பி கந்தசாமி. எங்கள் அப்பா பேர் பாண்டியன், அதனால பி இன்சில். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், அதில் வந்து ஒரு அறிவியல் இயக்க கலைப்பயணத்தில் கால்ரான்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் கால்ரா வந்தவனா ஒரு 450 மேடைகள் வசனமே இல்லாமல் சிரிக்க வச்சேன். அதனால எனக்கு பட்ட பேர் தமிழ்நாடு முழுக்க கால்ரா கந்தசாமி. கால்ரா கந்தசாமி. ஆமாம். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு கால்ரா வந்ததில்லை, அதையும் சொல்லிடுறேன். நல்ல வேளை எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆமாம். அதுக்கு பிறகு பேராசிரியர் ஞானசம்பந்தன் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஐயா கந்தசாமி இந்த மாதிரி பேருக்கு முன்னால் போய் நோயை வைக்க வேணாம், நீங்கள் நல்ல நாடகம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நகைச்சுவை மன்றத்தில் 2005 வளரும் கலைஞர்னு சொல்லி கருத்து கந்தசாமின்னு ஒரு பட்ட பேர் கொடுத்தாரு. நல்லா இருக்கு, கருத்து கந்தசாமி. விவேக்கண்ணே ஒரு படத்தில் கருத்து கந்தசாமி அப்படின்ட்டு அவன் ஊரில் சொன்னோமா, அவன் கருத்து வந்து இப்போ தான் குருத்தில் வாயுது அப்படின்னு கேள்வி பண்ணாங்க. வேணாம் அப்படின்ட்டு மதிப்பிற்குரிய சசி சார் வந்து பூங்கிற படத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தார். அதுக்கு முதல்ல நான் நண்பர் எஸ்பி ராமதாசன் சொல்லி என்னுடைய கிளாஸ்மேட்டு, அவர் மூலமாகவும் டைரக்டர் பரதன் சார் மூலமாக மகாராஜன் சாருடைய படத்தில் வந்து பேரரசு, அதில் அப்புறம் வந்து அரசாட்சி பண்ணேன். இப்போ மகாராஜன் சார் டைரக்ஷனில் அழகிய தமிழ் 3 படமும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் அழகிய தமிழ் மகன்லையும் நடிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு பூ படம் தான் எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங். நான் நடித்த முதல் படம் அப்படின்னு நான் எங்கேயும் சொல்லிக்கிறேன். ஓகே. சோ பூ படத்துக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையே அப்படியே மாறிடுச்சா? பேக் டு பேக் நிறைய மூவி ஆஃபர்ஸ்லாம் வந்து கால்ஸ் வந்து அதுக்கப்புறம் பயங்கர பிஸி ஆயிட்டீங்களா? உடனே பயங்கர பிஸி ஆகலை. ஏன்னா நான் ஊரில் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். மெட்ராஸுக்கு பஸ்ஸேறி வரவே யோசிப்பேன், எவ்வளோ தூரம் இங்கேயாவே போவேன் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் ஊரில் வந்து நாடக பயணம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த நாடகத்தை பார்த்த ஒருத்தர் அங்கே வந்து முருகபூபதின்னு சொல்லி நாடகத்துறையில் டாக்டரேட் அவருடைய நாடக டீமில் நான் ஜாயின் பண்ணி அதில் ஒரு நாடகம் போடும்போது அந்த நாடகத்தை பார்த்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் சசி சார்ட்டே என்னை அறிமுகப்படுத்தினார். பூ படத்தில் அலோ டீ கடை அப்படின்னு ஒரு டீ கடை வச்சுருப்பேன். அதனால தான் என் பேர் அலோ கந்தசாமி. ஆமாம். அதில் ஒரு போர்டு போட்டிருப்பேன், கண்டிப்பாக ஒரு வயலுக்கும் கடன் கிடையாது, இப்படிக்கு அலோ, இனிமேல் எந்த போய் கடன் சொல்கிறான்னு பார்க்கேன் அப்படின்னு போட்டு மாட்டியிருப்பேன். ஆனால் பூரா பேரும் கடன் சொல்லிட்டு போவாங்க. கடைசியில் போடையை உடச்சி போட்டுருவேன், கேவலத்துக்கு இந்த போடுறதுக்கு அப்படின்ட்டு. அதுலேருந்து அலோ கந்தசாமி ஆகிட்டு. ஆஹா, சூப்பர் சார். ஆக்சுவலா பூ படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அந்த படத்தை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். ஏன்னா அவ்வளோ சூப்பரான கதைக்களம், சூப்பரான ஒரு படம். அந்த படத்துல உங்களுக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ஏன்னா அது வரைக்கும் நீங்க குட்டி குட்டி ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தீங்க, பெருசா வெளியில தெரிய வரல. என்னதான் நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் பூ படத்தோட வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அதான் சூரங்குடிங்கிற ஊர்ல கூட்டுறவு பேங்க்ல நான் ஒர்க் பண்ணேன். ஓ, பேங்க்லயும் வேலை செஞ்சீங்க? கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன். 21 வருஷம் சர்வீஸ் பண்ணேன்.
அந்த 21 வருஷம் பேங்க்கில் சர்வீஸ் பண்ணதை விட 21 வருஷம் நாடகத்துக்கு தான் சர்வீஸ் பண்ணேன் அதிகம். அதுக்கு உண்மையிலே எனக்கு பெர்மிஷன் கொடுத்த அந்த கூட்டுறவு வங்கியுடைய செயலாளர், என்னுடைய துணை பணியாளர்கள், அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் அத்தனை பேருக்கு நான் எப்பயுமே நன்றி சொல்லுவேன். அப்போ அந்த காடு ஒன்று இருக்குது, தேரிக்காடுன்னு சொல்லி. அந்த காட்டுடைய அற்புதமாக இருக்கும். செக்கச்சவேர்னு மணல் வந்து மலை மாதிரி இருக்கும். அந்த மணல் மேட்டுக்குள்ளே நாங்கள் நாடகம் போட்டோம். ஒரு அற்புதமான நாடகத்தை, கூந்தல் நகரம் அப்படின்னு ஒரு நாடகம் போட்டோம். அந்த நாடகத்தை பற்றி அப்போ உள்ள பத்திரிகையில் பிரபலமாக எழுதுனாங்க. நாடகம் பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் கம்மங்கஞ்சியும் கருவாட்டு குழம்பு கொடுத்தோம். ஓ, அண்டா நிறைய கம்மங்கஞ்சி காய்ச்சி வந்து எல்லாருக்குமே. அப்போ நாடகம் பார்க்க மாட்டு வண்டி கட்டி வரவழைச்சோம். இப்படி ஒரு வித்தியாசமாக நாடகம் பண்ணோம். இப்போ தமிழகம் முழுக்க இருக்கிற நாடகத்துறையாளர்கள், எழுத்தாளர்கள் இவங்களெல்லாம் நாடகம் பார்க்க அங்கே வரவழைச்சோம். இங்கே இருக்கிற கூத்துப்பற்ற முத்துசாமி சார் அப்போ இருந்தார். இப்போ அது பிறகு அவர் மகன் நடேசன் சார் பார்க்குறாரு. இங்கேருந்து லைட்டிங் அங்கே கொண்டு வருவோம். அதுக்கு நான் ஒர்க் பண்ணுற தளத்தில் நல்லா வேலை செஞ்சேன். அந்த நாடகத்தில் நான் கோமாளியாக நடித்தேன். அதை பார்த்துட்டு இவர் நல்லா நடிக்காரு அப்படின்னு சொல்லி சசி சார் வந்து பூப்படத்துக்கு ஆள் எடுத்துக்கிறதுக்காக ராஜபாளையம் வந்து தங்கியிருந்தார். இதில் இந்த நாடகத்தில் பார்த்த ஒருத்தர் செல்வம்னு சொல்லி அவர் போய் சசி சார்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இது மாதிரி கந்தசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, நல்ல கோமாளியாக பாடுறாரு. நான் அந்த நாடகத்தில் வந்து நான் பாட்டு பாடி தான் வருவேன். வசனம் எனக்கு இருக்காது. அந்த நாடக வடிவமே ஒரு கவி வடிவத்தில் இருக்கும். அப்படி பாடி வருவேன், கவுன்னு உடுத்தி. அப்படி லைட்டிங் வந்து பார்வை எங்கள் இந்த நடிகன் மேலே மட்டும்தான் இருக்கும், ஒரே இருட்டாக இருக்கும். அப்படி பாடி வருவேன். கூந்தப்பனையோரம் 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 குருவி ரெண்டும் கூவுகிற நேரம் அக்கா மக வாக்கப்பட்ட யோகம் அடி கூதலடிக்கிற காலம் கூதலடிக்கிற காலம் கூதலடிக்கிற காலம் அப்படின்னு பாடி வருவேன். நல்லா இருக்கே சார். அப்படியே நிறுத்திட்டீங்களே, இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பரா இருக்கு. பாடி அப்படியே எல்லாரையும் நல்லா ரசித்து சிரிக்க வச்சுருந்தேன். அதை பார்த்த ஒருத்தர் தான் சைசார்ட்ட சொன்னோன்னே, நல்லா நடிக்கிறீங்க சாமின்னு நடிச்சு காமிக்க சொன்னார். அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. உண்மையிலே அவருக்கு நான் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலைன்னா சினிமாவுக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேனா, எப்படி ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அப்படியே அந்த கவர்மெண்ட் வேலை என்ன ஆச்சு சார்? கவர்மெண்ட் வேலை வேண்டாம், எனக்கு சினிமா தான் முக்கியம்னு வேலையை வந்து விட்டாச்சா? இல்லை, உடனே விடலை. 2009 பூப்படம் வந்துச்சு. வந்த பிறகு நான் வந்து வேலையை விட முடியாது, குடும்ப சூழ்நிலை, ஃபேமிலி மேன். அப்போ நம்ம சர்வியல் பிரச்சனை வந்துடும். மெட்ராஸே எனக்கு தெரியாது. அப்போ நான் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறது? நிறையா பேர் சொன்னாங்க, நீங்கள் வேலையை விட்டு அங்கே இருந்தீங்கன்னா நல்லா வந்துடலான்னு. நான் சொன்னேன், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஒரு படம் நடிச்சிருக்கோம், நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும். அப்போ அந்த படத்தோடைய கோடைரக்டர் தெளிவாக சொன்னார், ஸ்ரீராம் சார், கந்தசாமி இது உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்கும், உடனே இது உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப்பை கொடுத்துறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா. அதை வச்சுட்டு நான் இந்த ஒரு சில சினிமா டைரக்டர் வெரைட்டிஸு இதிலெல்லாம் கொடுத்துருந்தேன். இங்கே வந்து அப்பப்போ லீவ் விட்டு போவேன், கிடைக்கிற வாய்ப்பு நடித்தேன். அது பிறகு மைனா படத்தில் வாய்ப்பு கிடைச்சது. மைனாவில் ரியல் எஸ்டேட் புரோக்கராக நடிச்சிருப்பேன். தம்பிராமன் என் தலையில் போய் ஃபோன் நம்பர் எழுதிடுவேன், அவர் சட்டையை பிடிச்சி அடிச்சு விடுவார், நீங்கள் உங்களால் 5 எள்ளு போச்சியா அப்படின்னு நல்லா நடித்தேன். அந்த படமும் ஹிட்டு, என்னுடைய காமெடியும் ஹிட்டு. அது பிறகு வம்சம் படம் நடித்தேன். வம்சம் படம்லாம் அப்பயே எனக்கு 8 பக்கம் டைலாக் கொடுத்தாங்க. அப்போ நான் எனக்கு அது 3வது படம், சிறப்பாக பேசியிருந்தேன். இன்றைக்கும் அந்த படத்தில் நான் பேசின டைலாக்கை எல்லா ஊர் திருவிழாக்கள்லையும் நான் பேசின டைலாக்கை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி அதை போடுறாங்க எங்களுக்காக அந்த டைலாக் சார். அப்படி அதாவது உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் சரி இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா உங்கள் பங்காளி படபலம் அதிகமா, எங்கள் பங்காளி படபலம் அதிகமானு காமிச்சுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பேசியிருப்பேன் அந்த படத்தில். நான் இப்போ சொல்கிறத வச்சு தான் கதை வரும். அந்த மாதிரி பண்ணேன். அப்புறம் அப்படியே இருக்க லீவு போடுவேன், வருவேன், நடிப்பேன். லாஸா பேல போய் வந்தேன். போய் நடிச்சுட்டே சாட்டை படத்தில் ஒரு செல்ட்டு வாத்தியாராக நடித்தேன். காது கேட்காது, எந்த நேரம் தின்னுக்கிட்டே இருப்பேன். அவர் ஹெட்மாஸ்டர் வந்து ப்ரேயரில் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு, அவர் ஜூனியர் பாளையா சார் தான் நடிச்சிருந்தார், இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் முக்கியமான ஒரு 20 கட்டளையில் நியமிக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னு அப்படின்னு மிஷினை கழட்டி பையில் போட்டுருவேன். அவர் என்ன சொன்னாலும் சரி நமக்கு கேட்க வேணாம். இப்படி ஒரு கேரக்டராக பண்ணேன். அதுக்கடுத்து நிமிர்ந்து நில் பண்ணேன். சமுத்திரக்கனி சார் வந்து இந்த சாட்டையில் நடிக்கும்போது என்னை கூப்பிட்டு, அண்ணே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் வாய்ஸு பெக்யூலியராக இருக்குது, நான் உங்களுக்கு படம் பண்ணும்போது கூப்பிட்றேனேனாரு. அதே மாதிரி நிமிர்ந்து நில் பண்ணார். அதில் ஒரு கூலிங் கிளாஸில்
நான் லஞ்சம் வாங்கியிருப்பேன். அப்படி ஒரு கேரக்டர் படம் பூரா சிறப்பாக பண்ணேன். அடுத்தடுத்து அப்படியே பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லீவு போட்டு 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 நடிச்சுக்கிட்டே வந்தேன். பாபநாசம் பண்ணேன் கமல் சார் கூட. பாபநாசத்துல என்ன ரோல் சார்? நான் வந்து தியேட்டரில் ஆப்ரேட்டராக இருப்பேன். ஆமா ஆமா ஆமா. கரெக்ட். கமல் சார் படம் பார்த்துட்டு அவரும் ஃபேமிலியோட கேபினுக்கு வருவார். கேபினில் வந்து ப்ரொஜெக்டரை பற்றி கேட்பார். அப்போ இது டிஜிட்டல் ப்ரொஜெக்டரு, இது ஃபிலிமு வந்து அப்பப்போ சிக்கிரும், ஏகப்பட்ட தொல்லை. அப்போ அவர் சொல்லுவார், நான் ஊரில் போய் சின்னதாக ஒரு தியேட்டர் கட்டலாம்னு நினைக்கிறேன் பார். அவருக்கு போய் நான் ஃபிலிமை பற்றி சொல்லுவேன். அதுதான் பெரிய கூத்து. அவர் எவ்வளோ பெரிய ஆள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படி இருந்துச்சு சார் அவரோட நடிச்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. அது வந்து அவர் நடிக்கும் போது ஒரு சின்ன ரிஹர்சல் அவர் சார்கிட்ட கூப்பிட்டு இவர் தான் ஆப்ரேட்டராக நடிக்காரு அப்படின்னு அன்பு தம்பி பாஸ்கர் அந்த படத்தில் கோடாரைட்டு அவர் மூலம் எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது. சொன்னார், இவர் தான் அந்த படத்துடைய இதில் ஆப்ரேட்டர். அப்படியா வாங்க அப்படின்னு தட்டினார். அப்போ நானும் எனக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான், கமுதி பக்கத்தில் பெருநாளி தான் சொந்த ஊர் சார். அப்படியா அப்படின்னாரு. அப்புறம் டயலாக் பேசும்போது அவர் சொன்னார், நீங்கள் வந்து சும்மா என்னைய அப்படி தட்டிக்கிட்டு பேசுங்க, பேசும்போது அப்படி சும்மா தொட்டுக்குங்க, நீங்கள் என்னும் நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு காய்ச்சல் உள்ளுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, உள்காய்ச்ச மாதிரி அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. வெளியே வந்து எனக்கு அது முடியல. அப்போ அவர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சொன்னார், ஒரு இடத்துல டயலாக் பேசும்போது சொன்னார், யோ நீர் என்ன அவர் சொல்லுவார், நல்லது ஒரு குடும்பம் தியானம்னு ஒரு நிகழ்ச்சிக்கு நல்லது ஒரு குடும்பம் தியானம்னு சொல்லி நான் போனேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் அங்கே ஒரு முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னு. முற்றும் துறந்த முனிவருங்க அங்கே போய் பார்த்துருக்கேன். நான் சொல்லுவேன், நீர் என்ன கருப்பு சட்டைக்காரரா? இல்லை அதெல்லாம் நான் சாமியெல்லாம் கும்பிடுவேன் அப்படி சொல்லும்போது, நீ ஏன் சும்மா தட்டுங்க அப்படின்னாரு. நான் மெனக்கட்டு தட்டியிருப்பேன் அவரை. எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவரை தொடணும் அப்படின்னு டயலாக் சம்மந்தம் இல்லாமல் ஒரு 2 தடவை தொட்டிருப்பேன். உண்மையிலே அதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்புனே அவர் கூட நடித்தது. நான் சினிமாவுக்கு வருவேனே நினைக்கல. நான் எங்கள் ஊரில் நாடகம் பண்ணுவேன். ஊரில் சின்ன பிள்ளையிலே நாடகம் போட்டுக்கு தெரிவேன். நம்ம முழுப்பரிச்சு லீவ் விடுவாங்கல்ல, லீவ் விட்டாங்கன்னா எல்லா பேரும் கோழி குண்டு, டப்பி, கிட்டி, அதான் காக்கா குஞ்சு, இப்படி விளையாட்டுக்கள்லாம் இருக்கும். இப்போ யார் ஒரு காக்கா குஞ்சுங்கான மைனா குஞ்சுங்க இந்த மாதிரி நான் என்ன செய்வேன், நாடகம் போடுவேன். விளையாண்டுட்டு அப்படி ஒரு லீவு நேரம் பசங்களை பூரா 5 புளியமுத்து பிறக்கிட்டு வரணும். புளியமுத்து தான் டிக்கெட்டு. சணல் கயிறு குத்திலா அதுதான் கேட்டு. இந்த எங்கள் ஊரில் வந்து பழைய வீடுகள் இருக்கும், இடிஞ்சும் இடியாமல் சில வீடுகள் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போய் பையங்களை உட்கார வைப்போம். 5 புளியமுத்து கொண்டு வந்தால் 2 பேர் வாசலில் நின்றுக்கிறேன் கயத்து வச்சு உள்ளே வந்து நாடகம் பார்க்க விடுவோம். நான் வந்து அடுப்பு கறி இருக்குவாருங்க, இந்த அடுப்பு கறியை வந்து நல்லா தண்ணியில் குழப்பி மீசையாக போட்டிருப்பேன். போட்டு பவுடரை அப்பிடுவேன். அப்பி வச்சு பாட்டு பாடி நாடகம் ஆரம்பிக்கும். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரீக கோமாளி வந்தேனையா, நல்ல ஆட்டமா ஆடி ஒத்த பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனையா, போடு வந்தேனையா போடு வந்தேனையான்னு பாடிக்கிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா வந்து என்னைய போடுன்னு போடுவார். உன்னைய சீனி வாங்கிட்டு வர சொன்னா நீ ராஸ்கல் நாடகம் போட்டுக்கிட்டாதான் அடிச்சு விரட்டி, ஏன்டா இவன் பேச்சு ஏன்டா கேட்டுருக்கீங்கன்னு அடிச்சு விரட்டி விடுவாருங்க அப்பா. அப்படியே அந்த சின்ன பிள்ளைலேருந்து இந்த ஆர்வம் இருந்து போய் அறிவொளி இயக்கம், முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், அவர் எழுத்தாளர் வேலராமூர்த்தியும் நடிகருமா இருக்காருல்ல, அவர் எங்கள் ஊருக்காரர் தான், மாமா அவர் தான். அவருக்கு எனக்கு அவர் மாமா முறை. அவருடைய தலைமையில் கருவக்காட்டு கலைக்குழு அப்படின்னு ஒரு கலைக்குழு, அதில் ஒரு 5 வருஷ பயணம். அப்புறம் முருகனுடைய நாடகப்பற்ற அதில் ஒரு 5-6 வருஷ பயணம். நாடகம் போட்டுக்கிட்டே இருந்தேன். சினிமாவுக்கு வந்துட்டேன் சிஸ்டர். ஓகே, இப்போ சினிமாவில் பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கேன். இப்போ பிஸியாக இருக்கேன் சிஸ்டர். நடிச்சுக்கிட்டே வந்தேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்துச்சு. வந்தவொடனே எனக்கு ஒரு பயங்கர பேர் கிடச்சிருச்சு அதில். அதுக்கு முதல்ல நிறைய இப்போ குட்டி புலி பண்ணேன், கொம்பன் பண்ணேன், அப்புறம் வந்து மஞ்சப்பொய் பண்ணேன். தொடர்ந்து சில வாகை சூடா பண்ணல நல்ல ரோல் பண்ணேன். அந்த படத்து லொக்கேஷனே நான் தான் காமிச்சேன். அப்படியா டைரக்டருக்கு? ஆமாம், நான் எங்கள் ஊர்லேருந்து 18 கிலோமீட்டர் தான் அந்த படம் எடுத்தாங்க. நிறைய படத்துக்கு லொக்கேஷன் காமிப்பேன். ஆனால் லொக்கேஷன் மேனேஜர்னு வேலை செய்ய மாட்டேன், சர்வீஸாக பண்ணுவேன். பேங்க்லேயும் அரை நாள் கையெழுத்து போடுவேன். இங்கே லொக்கேஷன் காமிக்க வந்து லொக்கேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இன்னைக்கு வரைக்கும் சமீபத்தில் வெளிவந்த கிணத்துக்கான படத்துக்கும் முழு லொக்கேஷன் காமிச்சேன். அந்த அளவுக்கு ஒரு கிடாயின் கருணை முன்னு ஒரு படம், கத்தி சண்டை, இப்படி அப்புறம் வந்து சத்திய சோதனை, நிறைய படங்களுக்கு நான் லொக்கேஷன் தேர்வு பண்ணி கொடுப்பேன். எங்கள் பகுதிக்கு வந்து உதவியாக செஞ்சிருவேன். அப்போ நீங்கள் லொக்கேஷன் வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணும்போது நீங்களே இந்த படத்துலையுமே நடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஆமாம், அந்த மாதிரி கிடைச்சதா வாகை சுடவா. லொகேஷன் காமிக்க தான் நீங்க போனீங்க. லொகேஷன் கேட்குறாங்க.
நான் வந்து பேங்க்ல இருக்கேன் அப்ப. ம். அந்த மாதிரி அந்த படத்தோடைய டைரக்டர் முருகதாஸ் அவர் ஃபோன் பண்ணாரு. அண்ணே 5 மணல் அதாவது கண்ணுக்கு எட்டுன தூரத்துக்கு ஈபி போஸ்ட்டே தெரியக்கூடாது ம். அப்படின்றாரு. அப்ப நான் அன்னைக்கு எனக்கு ஆடிட் நடக்கு ஆ. பேங்க்ல. அப்ப தம்பி நான் வர முடியாத நிலையில இருக்கேன். ம். அவர நான் பார்த்ததும் இல்ல. ஃபோன்ல தான் பேசுறோம். ம். நீங்க இந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல ஈபி போஸ்ட்டே கிடையாதுன்னு சொல்றேன். ஃபோன்லயே சொல்லு நீங்க போங்க நான் பின்னாலே ஈவினிங் வந்துருவேன்னு. ம். அதே மாரி அந்த இடம் வந்து கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ஈபி போஸ்ட்டே இருக்காது. ஓ! அந்த இடத்த தேர்வு பண்றாங்க. அப்ப வந்து மறுநாள் வந்து லொகேஷன் மேனேஜர் நாகராஜ் சாரு, எல்லாம் சங்கர் தம்பி எல்லாரும் பார்க்குறோம். அப்ப கந்தசாமி அண்ணனுக்கு இதில ஒரு வாய்ப்பு போட்டுக்க முடியாம போச்சே! அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு இல்ல. ஓ! முதல்ல இல்ல. இல்ல, இல்ல. ஆ. சரி அத பத்தி பரவால்ல. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுல என்ன எனக்கு ஒரு யோகம் அடிச்சுச்சுன்னா, சார்ஜ் சார் வந்து ம். சார்ஜ் அண்ணன் பண்ண வேண்டிய கேரக்டர் அது. ஓஹோ! ஜார்ஜ் மரியா சார் இருக்காங்கல்ல, அவங்க பண்ண வேண்டிய கேரக்டர். ஒரு சாராயம் காய்ச்சுற கேரக்டர். அது வந்து என்ன ஆகுது, அவரு டேட்டு பிரச்சனையில மாறிருச்சு. சரி கந்தசாமி அண்ணன் இருக்கார்ல, ஸ்பாட்ல அவர நம்ம ட்ரெயின் பண்ணி போட்டுடலான்னோனே, எனக்கு அந்த வாய்ப்பு அப்படி கிடைச்சு. உங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்குமா சார்? ஆமா, இத ஏன் கேட்கீய? எப்ப பார்த்தாலும் டீ கடையில தான் இருப்பேன். அப்படியா? ஆமா, எங்க அப்பாவே டீ கடை வச்சிருந்தாரு. ஓஹோ! ஆமா, என்னைய ஊர்ல டீ கடை பாண்டிமகன் தானடான்னு சொல்லுவாங்க. சரி எங்க அப்பாவுக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு. நரிப்பாண்டின்னு சொல்லி. டீ ஆ. கடையில எங்க அப்பா நாய், நரி ஒண்ணா வளர்த்தாரு. 2ம் ஒரே தட்டுல சாப்பிடும். பா. நாய் போய் பால் பண்ணையில பால் வாங்கிட்டு வரும். காய்கறி சிட்டை எழுதி குடுப்பாரு. கவ்விக்கிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வரும். நானும் டீ கடை வச்சிருந்தேன். பட்டதாரி டீ ஸ்டால்னு. ஆ. அதாவது படிச்சுட்டு வேலை இல்ல. பிகாம் படிச்சுட்டு. ஆ. சரி என்ன செய்யறது? நமக்கு எங்க அப்பா கூட இருந்து எனக்கு டீ அடிச்சு பழக்கமாயி போச்சு. ம். அப்ப என்ன பண்ணேன், பட்டதாரி டீ ஸ்டால்னு வச்சிருந்தேன். சொல்லுங்க எந்த டீய குடிக்கணும்? என்ன செய்யணும்? இப்ப அந்த டீ ஸ்டால் இருக்கா? இல்ல முடிஞ்சு இல்ல போச்சா? நான் தான் நடிக்க வந்துட்டேனே. அது யார்ட்டயும் குடுக்கல. இல்ல அது வேற ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம வச்சது வச்சு. ஓகே. இப்ப நெறைய டீ இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒரு டீ இப்ப சூஸ் பண்ணணும். சரி. மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, ம். பிளாக் டீ, மின்ட் டீ, சரி, சென்சா, மாச்சான்னு இது ஜப்பான், சைனா டீயும் இருக்கு. சரி. உங்களுக்கு எந்த டீ வேணும் இப்ப? மசாலா டீ, பிளாக் டீ. பிளாக் டீ தான் நல்லது. அப்படியா? ஆமா. பிளாக் டீ உள்ளே ஆ. நீங்க பிளாக் டீ இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆமா. ஏன்னா ஆனா நான் என்ன நினைச்சேன், நானும் பிளாக்கு, டீயும் பிளாக்கு. சரியா போச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா பிளாக் டீ உள்ள பிளாக் டீ இல்ல. ஆக வெங்காயம் இருக்கு. வெங்காயம் வந்திருக்கு உங்களுக்கு முதல் விஷயமே வெங்காயம். பெரிய விஷயம். ஸோ வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப எமோஷனலா ஆன தருணம்னா எந்த தருணம்? அதாவது நான் வந்து ஒரு நிமிஷம் ஒரு போட்டியில நடிச்சேன். அந்த போட்டியில நடிச்சப்ப ஆல் இண்டியாவிலே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கங்குலி சார் கூட நடிக்கலாம். ஆ. செகண்ட் பிரைஸ் வந்து ரூ. 57,000 சிபி செட் பைக்கு. 3வது பிரைஸ் ஹீரோ ஹோண்டா பேஷன் பைக்கு. 500 பிரைஸ் அறிவிச்சாங்க. 60 செகண்ட் நடிச்சு நான் சிடியில தான் அனுப்பணும். ம். அப்போ வந்து கேசட்டு அனுப்பணும். ஸ்க்ரீன் டெஸ்ட் தான். நம்ம போகக்கூடாது. இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு டெல்லி போயிரும். ம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஜட்ஜ். தமிழுக்கு ஒரு 2 டைரக்டர்ஸ் அப்படி. அதில் நான் செகண்ட் பிரைஸ் வாங்கினேன். ம். ரூ. 57,000 சிபி செட்டு பைக் கொடுத்தாங்க எனக்கு. அப்பா. 2002ல. அப்ப அந்த பைக்கை நான் வாங்கணும். பைக்கை வாங்குறது போராடும்போது எங்க அம்மாவுக்கு சுகம் இல்ல. பைக் வந்து அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அதுக்கு ஐடிலாம் கட்ட சொன்னாங்க. கிஃப்ட் டாக்ஸஸ்ன்னு சொல்லி. அப்போ அந்த பைக்கை வாங்கிடணும் பார்க்குறேன். பைக் வந்துருச்சு. வாங்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாட்ட காமிக்கிறேன். எங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. பைக்கை வாங்குறேன். எங்கள் அம்மாவும் இறந்து போச்சு. ஆ. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வருத்தம். ம். அப்புறம் அந்த பைக்கை வச்சுக்கிட்டு நானே 2, 3 ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த பைக்கை என்னால் ஓட்ட முடியல. ஏன்னா அது வந்து புல்லட்டுக்கு ஏதோ ஈக்குவலாக போட்டதா சொன்னாங்க. அது 5 கியரு. நமக்கு 3 கியரே தாங்காது. நான் பைக்கை ஓட்டு போனால் நான் பின்னால் ஓர மாதிரி இருக்கு காற்று. அதனால் அதை கொடுத்து நாடகத்துக்காக ஒரு இடம் வாங்கி ம். நாடக பத்திரிக்காக வேலை செஞ்சேன். ஆஹா. அருமை சார். அதே மாதிரியே நம்மளோட சினிமா ஃபீல்ட்ல வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் கொடுத்த ஒரு படம்னா எந்த படம் உங்களுக்கு? அதாவது என் நடிப்பில் வந்து நகைச்சுவையில் வந்து ரஜினி முருகன் படம் தான் எனக்கு நல்ல பேர். ஆ. அதில் சிவகார்த்திகேயன் தம்பிக்கும் சூரி தம்பிக்கும் நான் ஜோசியம் பார்ப்பேன். ம். பாத சோசியம். அந்த பாத சோசியம் ஒர்க் அவுட் ஆனது பிறகு தான் நான் வேலையை விட்டேன். ஓ! அது வரைக்கும் வேலை வேலையில இருந்தீங்க. பார்த்தேன். 2015 வரைக்கும் நான் பேங்க்ல ஒர்க் பண்ணேன். செக்ரட்டரி ப்ரொமோஷன் வந்துருச்சு எனக்கு. வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர். ப்ரொமோஷனில் ஜாயின் பண்ணுங்களான்னு கேட்டாங்க. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு செக்ரட்டரி வேணாம், மேனேஜர் வேணாம். ஆ. நான் வந்து நடிக்க போகிறேன். ஆனால் பாத சோசியம் இந்த படம் அது சீன் நடிக்கும் போதே எனக்கு தெரியும். இந்த காமெடி கிளிக் ஆகும் ஆ. அப்படின்னு நடிச்சுட்டு போய் சொன்னேன். அதே மாதிரி அதில் சொல்லியிருப்பேன். எண்ணி 60வது நாளில் நீங்கள் ஆடிக்காரில் போவீங்க. 61வது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். அப்போ அந்த காமெடி ஹிட் ஆச்சு. சோசி எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிறைய படம் கிடைச்சு. ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு படத்தில்
தேவராட்டம்னு ஒரு படம். அதாவது தேவராட்டம்னு சொன்னால் எங்கள் பகுதியில் இருக்கிற கம்பளத்து நாயக்குமார்கள்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க வந்து காலகாலமாக ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. இது அவங்க மரபை சார்ந்த ஒரு ஆட்டம். அதான் தேவராட்டம். கச்சை கட்டி சலங்கை கட்டி ஒரு அற்புதமான ஆட்டம் ஆடுவாங்க. அந்த படத்தில் கௌதம் கார்த்தி தம்பி ஹீரோ நடிச்சிருப்பார். அதில் நான் ஒரு பொண்ணுக்கு அப்பாவை நடிச்சிருப்பேன். அந்த பொண்ணு வந்து ஈவ்டி சிங் பண்ணி ரொம்ப சிரமப்படுத்துவாங்க. சகோதரி கன்னிகா சிஸ்டர் அவங்களுக்கு அப்பாவை நடிச்சிருந்தேன். அந்த போர்ஷனை வந்து நான் ரொம்ப தாங்கி அவ்வளோ அந்த படம் பார்த்து அத்தனை பேர் அழுதாங்க. அந்த டைரக்டரே முத்தையா தம்பி என்ன செய்வார்னா, ஸ்க்ரீனில் நான் டப்பிங்கில் பேசிட்டுமே அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார். நான் படம் பார்த்த எல்லாருமே எங்கள் வீட்லலாம் என் பையன் அழுதுறான், வீட்டில் மிஸ்ஸஸ் அழுது, தியேட்டர்லேயே அழுதாங்க. கேவுன்னு அழுகுது எங்கள் பாப்பாலாம். நான் தான் சத்தம் முடியாது நடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் அழுதுட்டு கிடைக்கணும். இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கு. ஆஹா, அற்புதம் சார், சூப்பர். ஸோ ஒரு டீ முடிஞ்சிடுச்சு. அடுத்த டீ எது வேணும்? ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, மின்ட் டீ, செஞ்சா மாச்சா? செஞ்சா மாச்சான்னு அது நிச்சயம். செஞ்சாங்கிறது சைனா டீ சார். நம்ம ஊர் மாதிரியே இது செஞ்சா டீ வந்து சைனால குடிப்பாங்க. சரி மாச்சா டீ ஜப்பான்ல குடிப்பாங்க. சரி, நமக்கு சைனா டீயை கொடுங்க. சைனா டீயா? செஞ்சா டீ உள்ளே பேட்டரி வந்திருக்கு. சரி, ஸோ நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில யார் உங்களுக்கு பெரிய ஒரு பேட்டரியா இருக்காங்க சார்? எந்த விஷயமா இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுவேன், எந்த படமா இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் கேட்பேனா, யார் சொல்வீங்க? சினிமா துறையில் வந்து ஒரு 1000 பொற்காசுன்னு ஒரு படம் வந்து, ம். அந்த படத்தோட இயக்குனர் அன்பு தம்பி ரவி முருகையா. அவர்கிட்ட வந்து நான் ஒரு படம் நடித்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவரும் ஒரு படம் பண்ண போகிறேன் இப்போ 1000 பொற்காசுக்கு முதல்ல அவர் 2 3 படம் ட்ரை பண்ணார், கதை சொன்னார். அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லுவார். அதே மாதிரி சுரேஷ் சங்கையான்னு இப்போ கிணத்துக்கான படத்தோட இயக்குனர் இறந்துட்டார். ஓ. ஆமாம், அவர் இறந்து 1.5 வருஷம் ஆச்சு. அவருடைய அத்தனை படத்து கதையை என்கிட்ட முதலே சொல்லுவார். நானும் அதில் ஒரு மாடிஃபிகேஷன் சொல்லுவேன். ரொம்ப என் மேலே பிரியமாக அந்த 2 பேர் இருப்பாங்க. எல்லா டைரக்டருமே ஏன்னா ஒரு ஸ்மார்ட் போன பிறகோ அதுக்கு பிறகு அண்ணன் நல்ல டைப்பு அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். இவங்க 2 பேர்கிட்ட அதிக டிஸ்கஸ் பண்ணுவேன். அவர் ரவி முருகாட்டியெல்லாம் என்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களோட நான் பகிர்ந்துருவேன். சொல்லுவேன், அவர் என்ன இப்படி இருங்கண்ணே, நான் சத்தம் போடுறேனே. அவர் நானும் கூட பிறக்காத மாதிரியே முகச்சாடையில் இருப்போம். அப்போ அவர் கதை சொல்லுவானே, உங்கள்கிட்ட நிறையா வந்து நம்ம ஊர் பேச்சு இருக்குண்ணே, நீங்கள் வந்து ஏதாவது எழுதலாம்னே, அது சம்மந்தமாக யோசிக்கணும். என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, லட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட நான் நிறையா ஷேர் பண்ணுவேன். ஆமாம், 1000 பொற்காசுன்னு ஒரு படம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கு பாருங்கள். சரியான படம், 2 மணி நேரம் உங்களை சிரிக்க வைக்கும் அந்த படம். அப்படி ஒரு படம். அதில் நான் ஒரு மீன் வியாபாரியாக நடிச்சிருப்பேன். சூப்பர் சார். விதார்த் தம்பி ஹீரோ நடிச்சிருப்பாரு. விதார்த். ஓகே. அண்ட் அதே மாதிரி பேட்டரி வந்ததுனால நான் இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்க போறேன். கேளுங்க. உங்களோட பையனும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்துட்டு இருக்காரு போலயே. ஆமாம், அவரும் வந்து ஒரு நடிகரா வந்து உருவாகிட்டு இருக்காரா? ஆமாம் ஆமாம் சிஸ்டர். ஆக்சுவலாக இது எப்படின்னா, இப்போ நான் வந்து நாடகம் போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் அப்பா வந்து என்னை அடித்தார். இந்த இப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது வந்து உதச்சி விட்டாரு. அது மாதிரி நான் 10th படிக்கும்போதே பாட்டு பாடுவேன். நல்லா தாளம் போட்டு பெஞ்சிலே தாளம் போட்டு பாட்டு பாடுவேன். இப்பயும் எந்த பாட்டு பாடினாலும் தாளம் போட்டுக்கிட்டே பாடிடுவேன். அப்படி ஒரு கேள்வி ஞானம். அப்போ நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஆண்டு விழா வரும்ல ஸ்கூலில், அப்போ சீர்காழி கோவிந்தராசன் பாட்டு, ஐயா சீர்காழி அவர் பாடின பாட்டு நடந்தாய் வாழி காவேரி. அந்த பாட்டை வந்து நான் பாடுறேன். எங்கள் கிளாஸ் டீச்சர் பொண்ணு, அந்த சிஸ்டர் பேர் மாலதின்னு நினைக்கிறேன், அவங்க அந்த பொண்ணு பரதம் ஆடுது, ப்ராக்டிஸ் நடக்கு, நல்லா பாடுறேன். எங்கள் அப்பாவுக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காது. அப்பா வந்து முரட்டாள், நம்ம கிராமத்து ஆள், மியூசியம் பயங்கரமாக வச்சுருப்பார். அடித்தாருன்னா வெளுத்துருவார் என்னைய, அப்படி அடிப்பார் என்னைய, தலைகால கட்டி வச்சு மிதிச்சிருக்காருன்னா பாருங்களேன். அப்படி ஒரு அப்பா. நான் இப்படி ஒரு ஆளாக இருக்கேன், அப்படியே ஆப்போசிட். ஆமாம். இப்போ பாடினா அதில் ஒரு 4 வரி இவ்வளோ பாடிடுறேன். அதாவது, அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நங்கையர் உணைவ நங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும், இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும், அசைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அலைகடல் எனும் ஒரு மணமகன் துணை பெறவே நடந்தாய் வாலி காவேரி. இந்த பாட்டை பாடியிருக்கேன். அருமை சார், அற்புதம். பாடினேன். அந்த பொண்ணு பரதம் ஆடிச்சு. ஆண்டு விழாவுக்கு மேடை ஏற்றணும், ரிஹர்சல் எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ ஆண்டு விழாவுக்கு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு தானே வரணும். ஏன்னா
ஆண்டு விழாங்க 6 மணிக்கு மேலே. எப்பா ஆண்டு விழா, நான் ஸ்கூலுக்கு போகிறேன். இன்னைக்கு என்னடா ஸ்கூலுக்கு போகிறேன், ஒழுங்கா கடையில் இருறான், கடையை பார்த்துக்கிட்டு இருன்னு சொல்லுவேன். இல்லைப்பா இன்னைக்கு வந்து ஆண்டு விழாவில் நான் பாடுறேன் அப்படின்னா. பாடுறியா, நம்ம பாட பெரும்பாடாக இருக்குது, நீ பாட போகிறேன்னு சொல்கிற, ஒழுங்கா இருறாங்க. நான் வரலை, போகலை, எங்கள் அப்பா அடிச்சு பயப்படுவேனா. அப்புறம் ஸ்கூல்லேருந்து டீச்சரு ஒரு வாத்தியார் அனுப்புகிறாரு, பையனை கந்தசாமியை காணோம் அப்படின்ட்டு வந்து, அப்புறம் உங்கள் பையன் நல்லா பாடுறாங்க, ஏங்க அவனை இப்படி செய்யுங்க, நானா பொறுப்பு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. பாடுனேன், அதுக்கு பரிசுலாம் கொடுத்தாங்க. அப்போ அதே மாதிரி என் பையன் என்ன பண்ணா, பாட்டு பாடுறது தாளம் போடுறது இப்படி இருந்தேன். ப்ளஸ் டூவில் நல்லா பாடுறான், தாளம் போடுறான். சரி, அந்த மரபு வேலை செய்யுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவன் ப்ளஸ் டூ முடித்த உடனே சொன்னேன், எப்பா நான் வந்து மியூசிக் காலேஜ் படிக்கிறேன், நான் சினிமாவுக்குள்ளே நடிகராகணும்னா. நான் சொன்னேன், இங்கே வா, வெறுமனே போய் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது, பயிற்சி முயற்சியும் தான் ஒரு மனுஷனுக்கு வெற்றி. நான் வந்து நான் கிட்டத்தட்ட 1990லேருந்து கடுமையான ஒரு நாடக பயணத்துக்குள்ளே உள்ளே போனேன். அது மாதிரி நீ ஒன்று ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு போடான்னு சொன்னேன். அப்போ என்னை இது சம்மந்தம் படிக்க வைங்க அப்படின்ட்டான். அப்போ திருச்சி மியூசிக் காலேஜில் கொண்டு போய் பிஏ மியூசிக் படித்தான் 3 வருஷம். அது பிறகு அதில் ஒரு சில இந்த மோர்சிங் இசைக்கருவியை தனித்துவமாக எடுத்துக்கிட்டு அந்த கருவி மூலம் சர்வியல் பிராபலத்தை சமாளித்தான். அப்புறம் விசிலில் பாடுனா பல கலைகளை அவனுக்குள்ளே வளர்த்துக்கிட்டான் நல்லா. அவன் அந்த மாதிரி சிறந்த கலைஞனாக நடிக்க போகணும்னா. அப்போ சும்மா நடிக்க போக முடியாதா, அதுக்கும் பயிற்சி ஒன்று பெங்களூரில் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா, அதில் செலெக்ஷனுக்காக அண்ணே சமூராசன் வந்து அப்போ செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தார். இவனும் திறமையாக இருந்தான். அப்போ அவர் சொன்னார், திறமை இருந்தால் எடுப்பாகனே அப்படின்னாரு. அனுப்புங்க. பிள்ளையன் தோழர், அவர் சென்னை நாடகக்குழுவோட இயக்குனர். அவர் இப்போ கூட வனப்பேச்சின்னு ஒரு நாடகம் போட்டார். அப்போ இதில் நான் அவனை அங்கே போய் வித்தியாசமாக இவன் நடிச்சு காமிச்சிருக்கான், பண்ணி மிரட்டியிருக்கான். அவனுக்கு 1 வருஷம் இங்கே நாடக பயிற்சி கிடச்சி. அது முடிச்சோடனே நான் இதுக்குள்ளே வந்துட்டேன். நான் வந்து யோசிச்சேன், வேண்டாம், இல்லைடா நீ ஒரு டிகிரி படி, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. இல்லைப்பா, நீங்கள் ஐயா உங்களை, எங்கள் அப்பா வந்து என்னை மறுத்தார். நான் ப்ளஸ் 2 படிக்கும்போது பெஞ்சில் பாட்டு பாடி தாளம் போடுறேன். எங்கள் டிப்டி வார்டன் ராஜகோபால் சார் அவர் சொல்லுவார், டே கந்தசாமி, கந்தான்னு தான் கூப்பிடுவார், டே கந்தா நீ நல்லா பாடுற, தாளம் போடுற, பல திறமை இருக்குடா உனக்கு, நீ வந்து அமெரிக்கன் காலேஜில் போய் சேர்றா, அங்கே தாண்டா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொன்னார். எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், எப்பா என்னை அமெரிக்கன் காலேஜில் சேருங்க. அமெரிக்கன் காலேஜ் சேர போறியா, நான் அடி வாங்க போகிறேன், ஒழுங்கா அருக்கோட்டை காலேஜில் படுறா, இங்கே பிகாம் படி, அங்கே போய் மியூசிக் அடிக்க போகிறேங்க அப்படின்னு அலட்டி விட்டார். சரி, இதே இதை நம்ம பிள்ளைக்கு சொல்ல வேணாம் போடா அப்படின்னு. இன்றைக்கும் அவன் நல்ல நல்ல கலைஞனாக இருக்கான். அவன் இப்போ 2-3 படம் நடிக்கிறான். கடைசி விவசாயியில் ஒரு நல்ல ரோல் பண்ணான், தொடர்ந்து நடிக்கிறான். நல்ல யூடியூப் சேனல் வச்சு, சாப்ளின் சுந்தரம், பெயின் கில்லர்ஸ்ன்னு 2 சேனல் வச்சு ஊரில் வீடியோ எடுத்துக்கிட்டு அதை வச்சு அவனை சமாளித்து நல்ல பேர் வாங்கிட்டு. இப்போ அடுத்ததாக எந்த டீ வேணும்? மசாலா, ஜிஞ்சர், மின்ட், மாச்சா? மசாலா டீ கொடுங்க. மசாலா டீ, ஓகே. மசாலா டீ உள்ளே காதல் வந்திருக்கு சார். எல் காதல். ஸோ உங்களோட காதல் கதையை பற்றி சொல்லுங்க. நான் உண்மையிலே காதல் பண்ணல சிஸ்டர். நான் ப்ளஸ் 2 படிக்கும்போது இந்த பிள்ளைங்களை பார்ப்பாங்கல்ல, ஆமாம், இந்த ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு பார்க்கும், அந்த ஆயெல்லாம் அப்போ கிடையாது அப்படின்னு சிரிக்கிறது தான். நான் வேற ஸ்கூலில் பாட்டு பாடுவேன், தாளம் போடுவேன்னா, எல்லா பிள்ளைகளுக்கும் என்னை பிடிக்கும். என் கிளாஸில் ஒரு 4 பேர் படித்தாங்க, அவங்க எல்லாம் அது மாதிரி மற்ற கிளாஸ் பிள்ளைகளுக்கும் என்னை பிடிக்கும். ஏன்னா ஸ்கூல் ஆண்டு விழாவில் நான் தான் அப்பயே தாளம் போடுவேன், பாட்டு பாடு, இந்த வேலையில் இருந்தால் எனக்கு பிடிக்கும். எங்கள் அப்பா சொல்லுவார் என்கிட்ட, டேய் ஊருக்கு லீவுக்கு வருவேன். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், டேய் மூக்கு சிவந்துருச்சு, முகத்தில் பரு வந்துருச்சு, எவளையாவது காதலிச்சேன், கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து உன் கையை வெட்டிடுவேன், ஒழுங்காக போய் படித்தமாக வந்த மாட்டு இருக்கணும், நான் சொல்கிற பிள்ளைய தான்டா கட்டணும், சொந்தக்கார பிள்ளை, எனக்கு என் மிஸ்ஸஸ் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி அரட்டி வச்சுருப்பார். நான் இதுக்கு பயந்துக்கிட்டு யாரையும் பேசவே மாட்டேன். ஆனால் அவங்க சிரிப்பாங்க, பேசுவாங்க. ஏன்னா அது அந்த அந்த வயசு வந்து காதல் பண்ணுற வயசு கிடையாது, அது சும்மா ஒரு முகப்பார்வை. அவங்க சிரித்தா நம்ம சிரிக்க போகிறோம், அவங்க வீட்டில் ஏதாவது கேசரி கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவேன். இந்த ஆட்டோகிராஃபில் என்னை பற்றி எழுதி கொடுப்பாங்க, ஒருத்தவங்களாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதாவது, முத்தமிழை எழுத வந்தேன், முருகனையே எழுதுகிறேன், ப்ராக்கெட்டில் கந்தனையே கந்தசாமியே, 1000 பார்வையில் உங்கள் பார்வை நான் அறிவேன், இப்பூ உலகில் மயங்காதவளும் உண்டோ, உங்கள் பார்வையும் உங்கள் தாளத்தையும் இசையையும் கேட்டு கண்டு மகிழ்ந்து, எங்கிருந்த போதும் உங்களை மறக்க முடியுமா, இப்படிக்கு உங்கள் அன்புள்ள அப்படின்னு ஒரு பேர் போட்டு கொடுத்தாங்க. பாரு, சூப்பர் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை காதல் பண்ணியிருக்காங்க, ஆனால் உங்களுக்கு பெருசா வந்து அதுல காதல்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம ஒரு ஒரு சக மாணவனா
ஒரு பிரியமானவனா, ஒரு நண்பனா, அதில இருக்கிற ஒரு பிரியம் தான் அது. சூப்பர். அந்த வயசுல அந்த பார்வைக்கே இடம் இல்ல. ஓகே. ஆமா. அண்ட் அதே மாதிரி உங்களோட மனைவி வந்து எவ்ளோ பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க உங்களுக்கு இந்த சினிமா துறையில? இல்ல அவங்க வந்து என்னன்னா, அ என் மேல ஒரு முடிவு எனக்கு வந்து மனைவிய பொறுத்தவரை என்னன்னா, அவங்களுக்கு இதில அதிகமான இது இல்ல. பட்டு இவர் எடுக்கிற முடிவு முதல்ல வந்து எதிர்ப்பு இருந்துச்சு. மாமனார்லாம் இது தேவையா? அப்படின்லாம் சொன்னாரு என்னைய. அப்புறம் படம் எங்க அப்பா வந்து என் மேல கோவிச்சுக்கிட்டாரு. அ என் கூட பேச மாட்டாரு. நான் ஓ! வேலைய ரிசைன் பண்ணோனே என் கூட பேச மாட்டாரு. தேவையில்லாத வேல பார்த்துட்ட. ஆ. குடும்ப சூழ்நிலைய மறந்து நீ இப்படி வேலைய ரிசைன் பண்ணிட்ட. இத்தனைக்கும் நீங்க சினிமால நல்லா தெரிய வந்துட்டீங்க. அ அதாவது ஆக்சுவலா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கேன். ஆனா பெருசா அப்ப நான் ஏர்ன் பண்ணல. ம். அப்பாவுக்கு என்னன்னா தகப்பனுக்கு தான் அந்த கவல இருக்கும். பிள்ளை வந்து இப்படி போறேன், வர்றேன், நடிக்கிறேன். சம்பாத்தியம் பெருசா இல்லையே! ஏன்டா இப்படி? வேலைய தொலைச்சிறாதன்னு சத்தம் போடுவாரு. நான் விஆர்எஸ் குடுத்துட்டேன். அதுலேருந்து என்ட்ட பேச மாட்டாரு. நாங்க ம். ஒரே காம்பவுண்ட்ல தனித்தனியா இருக்கிறோம். அப்புறம் நான் பார்த்தேன். அப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஒரு காலகட்டம் போன பிறகு தான், அப்பா நான் நடிச்ச படத்தெல்லாம் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சாரு. வீட்ல வந்து தண்ணி தெளிச்சுட்டாங்க. கட்டத்தில வேலைய போட்டு போட்டு ஓடுவேனா, இது தேவையா? அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களே. சரி என்கிட்ட அவருக்கு ஏன்னா 2 பேரும் கைதட்ட, சிரிக்க வைக்க இருக்காங்கல்ல. ஆமா. ஒரு பஜாருக்குள்ள போனா 2 பேரும் செல்ஃபி எடுக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமாயிருச்சு. ஆஹா! அதனால ஒண்ணுமே எனக்கு எதிர்ப்பு கிடையாது. அற்புதம் சார். ஆதரவு தான் வீட்ட பொறுத்தவரைல. சூப்பர். அருமை. இப்ப அடுத்ததாக மின்ட் டீ, ஜிஞ்சர் டீ, மாச்சா டீ. ம். எந்த டீ சார்? அது ஜப்பான் டீ. ஜப்பான் டீ. ஆமா. சரி குடுங்க. ஜப்பான் டீயே ஆமா. பாத்துடலாமா? மாச்சா. எஸ். மாச்சா டீ. மாச்சா டீ உள்ள நல்ல விஷயம் வந்திருக்கு. ஆகா! ரூவா போய் விழுகுது. காசு, பணம், துட்டு, மணி வந்திருக்கு. ஆ. ஸோ, காசு பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க சினிமா துறைக்கு வந்தோனே வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி எவ்ளோ? நான் சினிமாவுக்கு வந்த ஃபர்ஸ்ட் சேலரி ரூ. 10,000 வாங்கினேன். ரூ. 10,000. ஒரு படத்துக்கு, பூ படத்துக்கு. பூ படத்துக்கு ரூ. 10,000. ம். சூப்பர். ம். அண்ட் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து சினிமாலயே கிடைச்ச பெஸ்ட் சேலரி எந்த படத்துக்கு? சேலரி சொல்ல வேணாம். பெஸ்ட் சேலரி இந்த படத்துக்கு குடுத்தாங்கன்னா எந்த படம்? நெஞ்சுக்கு நீதி படத்துல. ஓகே. போலீஸ் ஏட்டையாவா நடிச்சிருப்பேன். அந்த படத்துக்கு நல்ல சம்பளம் குடுத்தாங்க எனக்கு. ஆஹா! ஆமா. சூப்பர் சார். ம். நைஸ். இப்ப வந்து மின்ட் டீ, ஜிஞ்சர் டீ 2 டீ தான் இருக்கு. எந்த டீ போலாம்? 2 டீ தான் இருக்கு. ஆமா. மின்ட் டீ குடுங்க. மின்ட் டீ பாப்போமா? ஆமா. மின்ட் டீ உள்ளே இது என்ன அல்வா. அல்வா. ஆமா. மெட்ராஸ் பாஷையில அல்வா குடுக்குறதுங்கிறது ஆமாமா. வேற. அல்வா ஆமா. குடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்டின்னுவாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப்ல கிடைச்ச மறக்க முடியாத அல்வா? நம்ம அந்த மாரி இல்ல. ஒரே ஒரு படம் நடிச்சேன். அவங்க சம்பளம் தரேன்னாங்க. அது பெரிய காமெடியா இருக்கு. அ அந்த அதாவது அந்த படமே வரலன்னு வச்சுக்கங்களேன். ம். அந்த படத்துல வந்து நீங்க தான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கூப்பிட்டாங்க. நடிச்சேன். அப்புறம் சம்பளம் போட்டு விடுறோம்னாங்க. அதுல பெரிய காமெடி என்னன்னா, டப்பிங் பேசுவாங்க, சம்பளம் தரோம்னாங்க. அப்ப புரொடியூசர் எங்கன்னா இந்த உள்ள இருக்காருன்னாங்க. அப்படியா? சரி. அது ஆரம்ப கட்டத்துல அது. ஆ. இப்ப கிடையாது. ஆரம்ப கட்டத்துல. நானும் செலவழிச்சு வந்து நடிச்சுட்டு போனேன். ம். அப்பலாம் பேங்க்ல ஒர்க் பண்றேன். திருப்பி செலவழிச்சு வந்து என் காச போட்டே வந்து டப்பிங் பேசிட்டேன். புரொடியூசர் எங்க? இந்த உள்ள இருக்காரு. முடிச்ச உடனே சம்பளம் வாங்கிக்கலான்னு அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா? ஆமா. சொன்னாரு. திருப்பி முடிச்சுட்டு டப்பிங் முடிச்சுட்டு வந்து கேட்டேன். புரொடியூசருங்க, இப்ப தானே ஏர்போர்ட்ல போய் ஃப்ளைட்ல போறாரு. அந்தா போகுது பாருங்க ஃப்ளைட்டுன்னா. அடப்பாவிகளா! அந்த ஃப்ளைட்லாம் போறாரு அப்படிங்க. ஆ. எனக்கு வந்த புதுசு பத்தியில ஆ. நான் அப்பயே மெட்ராஸ்ல ஏரோப்ளேன் இருந்தா நானே அண்ணாந்து பார்ப்பேன். அப்படி கேரக்டர். ஒருவேளை இருக்குமோ? அட பாவிகளா! என்னடா இப்ப தான் இருக்காருங்க. அதுக்குள்ள இப்படி ஏரோப்ளேன்ல போறாரு. ம். இதுதான் சரியான அல்வா. ஓ! நான் நினைச்சு சிரிச்சுக்கிட்டேன். எல்லார்ட்டயும் சொன்னேன் இந்த மாரி அப்படின்னு. ஆ. கடைசி வரைக்கும் அந்த படத்துக்கு கிடைக்கல. இல்ல கிடைக்கல. ஓகே. படமும் இல்ல. படமும் ரிலீஸ் ஆவல. அந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு ஒரு படத்துல நடிச்சிருப்பீங்க. ஆனா தியேட்டர் போய் பார்த்தா உங்களோட காட்சிகளே இருக்காது. ம். அந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? நடந்திருக்கு. அது என்ன படம்னா, வல்லரசு. ஓஹோ! 2000த்துல ஃபர்ஸ்ட் படம் அது நான் நடிச்ச படம் அதான். அண்ணன் மகாராஜன் தான் டைரக்டர். ம். அதுல என்னுடைய ஃப்ரெண்டு எஸ்பி ராமதாஸ்ன்னு கோ-டைரக்டரா இருந்தாரு. அப்ப மகாராஜன் வந்து நண்பர் ராமதாஸ் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு எங்க ஊருக்கு. அப்ப அவரு டைரக்ட் பண்ணல. நான் வந்து எங்க ஊர்ல நடந்த சம்பவங்கள சுவையா சொல்லுவேன். அதாவது அத ரசிக்கிற மாரி சொல்லுவேன். அப்ப இவரு என்ன பண்ணாரு, "கந்தசாமி நல்லா பேசுறியேய்யா! உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். படம் பண்ணும்போது வாய்ப்பு தருவேன்னாரு." அவருக்கு வல்லரசு படம் கிடைக்குது. நண்பர் ஒர்க் பண்றாரு. இவர் சொன்னோனே அவரும் ஒரு வாய்ப்பு "அண்ணே கூப்பிடியா ம். உங்க ஆள." அவனும் நடிக்க வந்துட்டேன். வந்த உடனே லீவ் போட்டு வர்றேன். வந்து இருக்கேன். சார்லி சார் காம்பினேஷன். ம். சார்லி சார் வந்து "உன்னை கூடு என்னை திருன்னு" ஒரு படத்துக்கு கால் ஷீட் குடுத்துருக்காரு. அவங்க சொன்ன டேட்ல. கேப்டன் சார்ட்ட வந்து, "சார் இந்த மாரிண்ணே நான் ரூ. 50 அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இந்த ஒரு நாள் மாத்தி வைங்கன்னு" அவரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்காரு. அவரும் சரி அவரு கேப்டன் சார் தான் வந்து எதையும் ஒரு அதாவது அ
உண்மையான கோபம், உண்மையான அன்பு அவர்ட்ட இருக்கும். அவர நான் நெருங்கிலாம் அவர்ட்ட பேசினதில்ல. ம். எனக்கு அவரு அந்த அளவுக்கு சுத்தமா டச் இல்ல. அந்த படத்துல பார்த்தேன், பேசினேன் அவ்வளோதான். அப்ப அவரு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அப்ப என்ன சொன்னா, "ஊருக்கு போங்க. ஊருக்கு போயிட்டு வாங்க. நீங்க அடுத்து நாங்க சொல்லுவோம்னாங்க." அப்போ வீட்ல நான் அதுக்கு பெர்மிஷன் வாங்கி பேங்க்ல பெர்மிஷன் குடுத்துட்டாங்க. வீட்ல எங்க அப்பாட்டயும், எங்க மாமனார்ட்டயும் பெர்மிஷன் வாங்குன பெரும்பாடா போச்சு. வந்துட்டேன். திருப்பி 2வது 2 வாரம் கழிச்சு வர சொன்னாங்க. வந்துட்டேன். வந்தோனே டைரக்டர் "வந்துட்டியாய்யா? ரைட் வெரி குட். கந்தசாமி நீ என்ன பண்ற? முடிய வந்து மொட்டை வெட்டிருனாரு. மொட்டை வெட்டிருப்பா. முடி வந்து புடிக்கிற அளவுக்கு தான் இருக்கணும்னாரு. ஆமா. உன்னை எப்படி காமிக்கக்கூடாது. சரிண்ணே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேடி புடிச்சு ஒரு சலூன் போய் மொட்டை வெட்டிட்டு, கல்பாக்கம் கடற்கரை அங்க வந்து ஷூட் போகுது. அதே அவரு சார்லி அண்ணன் காம்பினேஷன், லிவிங்ஸ்டன் சார் காம்பினேஷன்ல நடக்கு. நான் போறேன். டவுசரு, முண்டா பனியன் போட்டிருப்பேன். போட்டு அப்படி பீடி குடிப்பான்னு கேட்காரு. குடிக்க மாட்டேனே அப்படின்னோடனே, "குடிப்பா படத்துக்கு குடின்னு." சரிண்ணே அப்படின்னு குடிச்சுக்கிட்டே நடிந்து வரும்போதே சிரிக்க வச்சேன். நல்லா நடிக்கிறியா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு, அப்போ அவர் நடிக்கிறபோது சொல்லுவார், "முடிய பார்த்து சூப்பராக இருக்குது. இந்த மீசை வந்து 2 பக்கம் மீசை இருக்கட்டும், நடுவில் எடுத்துருனார்." அந்த கடற்கரைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நான் தயாரிப்பு கிடையாதுல்ல. ஒரு கடைய தேடி கண்டுபிடிச்சு பிளேடை வாங்கி வெறுங்கைட்ட இழுத்து விட்டு ரத்தம் ஓடுது. அச்சச்சோ! அப்புறம் ஒரு வழியா ஒடிக்கலான்லாம் கொண்டு வந்து குடுத்தாங்க. நடிச்சுட்டேன். சூப்பரா நடிச்சிருந்தேன். சார்லி சார் எடுத்தோனே சார்லி சார் காம்பினேஷன், லிவிங்ஸ்டன் சார் காம்பினேஷன். நல்ல சீனு. ஒரு காமெடி சீன் நடிச்சேன். லொக்கேஷன் எல்லாரும் சிரிச்சாங்க. ம். அது பிறகு டைரக்டர் சொல்லுவாரு, அண்ணன் சொன்ன வார்த்தை இன்னும் மனசுல வச்சிருக்கேன். அவர் சொல்லுவாரு, "கந்தசாமி நீ நல்லா நடிக்கிற. நான் சொல்றத கேளு. நீ வேலை பெருசுன்னு மெட்ராஸ்ல ஊர்ல இருந்தீன்னா, நீ சினிமாவுல என்ன ஆவேன்லாம் தெரியாது. நீ வேலைய விட்டு சினிமாவுக்கு வந்தீன்னா, நீ நல்லா வருவப்பா. உனக்கு திறமை இருக்குப்பான்னாரு." என்னண்ணே, சரிண்ணே, சரிண்ணே அப்படின்ட்டு நான் எல்லா சூழ்நிலையும் யோசிக்கணும்ல. ஆமா. ஆனா விட்டுட்டேன். நல்லா நடிச்சுட்டேன். போய் பேங்க்ல எல்லாத்துட்டயும் சொல்லிட்டேன். ஆ. நான் வந்து வல்லரசு நடிச்சிருக்கேன். அவங்க அங்கங்க உள்ள நண்பர்லாம் அத சொன்னா நம்ம தான் நடிச்சா போதாது, எல்லார்ட்டயும் சொல்லிப்புடுவோமே. படம் ரிலீஸ் ஆகுது. படத்துல நான் இல்ல. படத்துல அந்த சுத்தமா அந்த சீனே இல்ல. சீனே இல்ல. ஆ. இது எனக்கு தெரியும். நான் நடிச்ச சீன் கட் ஆயிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆ. அதுக்கு முதல் நாள் ஃபைனல் ட்ரிம்மிங்ல போயிருச்சு. ஏன்னா ஃப்ரெண்டு தானே கோ டைரக்டரு. ஆமா. ராமதாஸ் என்ன சொல்லிடுறாரு, "தோஸ்து உன்று சீனு கட்டு. நீ வந்து அந்த ரீலே உனக்கு நான் அனுப்புறேன். நீ தனியா போட்டு பார்த்துக்கன்ட்டு." அந்த அப்ப ரீல் ம். ஃபிலிம் ரோல் தானே. அந்த பெட்டியவே அனுப்பி விட்டாரு. நான் அங்க ஊர்ல அருக்கோட்டையில கோமதி தியேட்டர்ன்னு இப்போ வந்து அது இளையராணி. ஆ. அதில போய் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு அங்கே. நான் படிச்சது அருக்கோட்டை எஸ்பிகே காலேஜ்ல. அத வச்சு அங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இது என்னன்னா, எல்லார்ட்டயும் சொல்லிட்டேனா, படம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் படத்துல இல்ல. ஆனா எல்லார்ட்டயும் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் திரும்பி சொல்ல முடியாதுல்ல. எல்லாரும் படம் பார்க்காங்க. படம் பார்த்துட்டு ஒருத்தன் ஃபோன் அடிச்சான். "கந்தசாமி, என்னய்யா படம் பூரா பார்த்துட்டேன். படத்திலே நீ இல்லையா? நீ நடிச்சேன்னு சொன்ன. நீ எங்கேய்யா பார்த்த? மதுரையில. நீ மானாமதுரையில போய் பாரு இருப்பேன்டினான். ஆ. அங்க இருக்கேன்யான்னு." இப்படி சொல்லி மாத்தி மாத்தி பேசி, அது ஒண்ணு அந்த படத்துல கட் அது ஆயிருச்சு. மட்டும் ஆமா. அப்படி நடந்திருக்கு. கட் ஆயிடுச்சு. ஓகே. இன்னும் ஃபைனலா இப்ப ஜிஞ்சர் டீ மட்டும் தான் சார் இருக்கு. பாத்துடலாமா? பார்த்துருவோம். ஜிஞ்சர் டீ உள்ளே ரப்பர் வந்திருக்கு. ஸோ ரப்பர் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, சார் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும். அது நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? அது என்ன விஷயம்? வேலைய விட்டேன் ஆக்சுவலா. வேலைய விட்டு சென்னையில இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வேலைய விட்டேன். ஆனா சென்னையில இருக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ம். குடும்ப சூழ்நிலை காரணமா. என் மூத்த பையன் ஒரு பையன் இருக்கான். 2வது பையன் பாப்பா ஒண்ணு இருக்கு. மூத்த பையன் ஒரு விபத்துக்குள்ளாயிடுறான். அப்ப அவன நம்ம காப்பாத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். அதுல மிகப்பெரிய பொருளாதார செலவு. இன்னைக்கு அவன் குழந்தையா இருக்கான். ஓ! இன்னைக்கு அவன் ஒரு குழந்தையா இருக்கான். அ அவனுக்கு நம்ம ஒரு குழந்தை அடம் பிடிக்கும் பாருங்களேன். பல்லு விளக்குறதுக்கு, சாப்பிடுறதுக்கு அந்த மாரி இருக்கான். ம். நம்ம முதல்ல ஆக்சுவலா எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். நம்ம சென்னைக்கு போயிருவோம்னு நெனச்சது. நான் சென்னைக்கு வராம முடியாம போச்சு. ம். எல்லாரும் கேட்பாங்க, "நீ சென்னையிலேயே இருக்க மாட்டேங்கிற, ஊருக்கு போயிர்றியா? இங்க இருந்தா 4 கம்பெனி பார்க்கலாம்." நான் சென்னையில வந்து இருந்திருக்கணும். அது ஒண்ணு தான் எனக்கு வந்து அ ஊர்ல இருந்திருக்கக்கூடாது. ம். நான் ஷிஃப்ட் ஆயி சென்னைக்கு வந்திருக்கணும். ம். வந்திருந்தா இன்னொரு ஒரு கலை ரீதியாவோ, ஏதோ என்னுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாவோ, எல்லாத்தையும் நான் ஒரு மாற்றம் எனக்கு நிச்சயம் இருந்திருக்கும். ம். என்னைய கேட்காதவங்க இல்ல. சில பேர் அவர் ஊர்ல இருப்பாருப்பா. இப்ப எனக்கு திடீர்னு ஒரு கம்பெனில, "சார் நாளைக்கு காலையில நீங்க ஆஃபீஸ்க்கு வர முடியுமா?" அப்படின்னு கேட்பாங்க. "சார் நான் ஊர்ல இருக்கேன்." ஆ. அப்படின்னு சொல்லுவேன். இது எதனால அப்படின்னா, பையனால மட்டும் இல்ல. அப்பா, அம்மா
அம்மா வந்து காப்பாற்ற முடியும். நான் ஒரு 12 வருஷம் அவங்கள காப்பாற்றி வச்சேன். அப்போ அது பிறகு அவங்க இறந்துறாங்க. அப்பாவுமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு என்னைய பிடிக்காது. ம். எங்கள் அப்பாவுக்கு என்னைய பிடிக்காது. காரணம் நான் என் மூவ்மெண்ட்லேயே இந்த கலை அதுன்னு போகிறேன். காலேஜில் வந்து +2 வந்து கல்லூரி எஸ்பிகே ஸ்கூலில் படித்தேன். ம். அப்போ எனக்கு இந்த கலைத்திறமை அதிகம் இருந்தது. இதெல்லாம் செய்யாதுன்னு எங்கள் அப்பா சத்தம் போடுவார். எஸ்பிகே காலேஜில் படித்தேன். யூனியன் செக்ரட்டரியாக இருந்தேன். காலேஜில் எலெக்ஷனில் நின்று இதெல்லாம் உனக்கு தேவையாடான்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு எனக்கு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அவர் காலேஜ் முடிச்சோடனே மேரேஜ் பண்ணி வச்சிடறாரு. அப்போ தான் என் சொன்னோடி கேட்பேன் அப்படின்ட்டு. இது பிறகு கடைசியில் என்ன ஆயிடுது, அப்பாவுக்கும் நோய்படுறாரு. அப்பா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஆனால் அப்பயும் நான் தான் ஒரு 5 வருஷம் அவருக்கான அதாவது எல்லா செலவும் அவர் தான் செலவழிப்பார். என்கிட்ட ரூ. 1 வாங்க மாட்டார். நீ வந்து வேலையை விட்டுட்டு சினிமாவுக்காக நீ போராடுறடா. டீ குடித்தாலும் உண்மையிலே எங்கள் அப்பா வந்து எப்படின்னா முரட்டு அப்பாவாக இருந்தாலும் மிகப்பெரிய அன்பு இருக்கும் அவர்கிட்ட. போ என்னத்தை காசு கொடுக்க போகிற போடா அப்படின்னு சத்தம் போடுவார். மாத்திரை வாங்கிட்டு வருவேன் நான். எப்பா இந்த தடவை நான் மாத்திரை வாங்கி தரேன் அப்படின்னு. மாத்திரை வாங்கிட்டு வந்து காசு வாங்கினா மாத்திரை கொடு, இல்லைன்னு அடுத்த தடவை மாத்திரை வாங்கிட்டு வராத பாரு. உன் காசில் நீ எனக்கு வாங்கி தராத, நீ கஷ்டப்படுற வேணாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பராமரிப்பு சூழ்நிலையினால நான் அங்கே சிக்கிக்கிட்டேன். நம்ம சென்னையில் இருந்திருக்கணும், ஊரில் இருந்திருக்கக்கூடாது. அதுதான் ஒரு பெரிய உண்மைதான். மாற்றம் இருக்கணும்னு. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை பற்றி எங்களோட ஷேர் பண்ணீங்க சார். டீ பார்ட்டி வந்து முடிஞ்சிடுச்சு. ரொம்ப அற்புதமாக நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செக்மெண்ட் பேர் எக்ஸ்பிரஸோ. நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பதில் சொல்லணும். நான் வந்து கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லும் போது சினிமா டைலாக் வந்து சொல்லக்கூடாது. ஓ நீங்க சொல்ற டைலாக் சினிமால வந்திருக்க கூடாது. ம் ஆங்கில சொற்கள் வந்து சொல்லக்கூடாது. ஓ ஃபுல்லா வந்து தமிழ்ல தான் பதில் சொல்லணும். அப்படியா? ஓகேவா? ம். அதே மாதிரியே சொன்ன பதில வந்து திருப்பி வேற கேள்விக்கும் அந்த பதில வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இங்க பனிஷ்மெண்ட் ஜூஸ் இருக்கு. பாவக்காய் ஜூஸ். ஐயோ. ஆரம்பிச்சிடலாமா? ம் நான் ஒரு கலைஞன், என் வழி. மனம் போன வழி, ஐ லவ் மை ஆர்ட். ஐயோ சொல்லிவிட்டேன், தப்பா சொல்லிவிட்டேனே. ஐயோ இது என்ன ஜூஸ்? பாவக்காய் ஜூஸ் குடிங்க. சரி கொடுங்க. பனிஷ்மெண்ட். இல்லை நல்லதுதான். ரொம்ப நன்றிங்கம்மா. உண்மையிலே அதான் போக்கி பாவக்காய் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, பரவாயில்ல. ஆமா. ஐ ஹேட் கோபம் கோபம். என் வாழ்க்கையில் சினிமா. முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் அடிக்கடி டீ குடிப்பேன். தேநீர் குடிப்பேன் தானே சொல்ல ஐயோ. வேண்டும். அவ்வளவுதான். என்ன பேக் டு பேக் நீங்க பனிஷ்மெண்ட். இந்த ஜூஸ் வேணும்னே வந்து தப்பா சொல்ற மாதிரி இருக்கு. சார் அதுக்குன்னு பதில் சொல்லாம இருக்க கூடாது. கரெக்டா? என் வாழ்க்கை கலைஞனாக வாழ்ந்து மறைவது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். நகைச்சுவை. எனக்கு கோபம் வந்தா. அமைதியா இருப்பேன். நான் ஜாலியா இருந்தா. சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். என் காதல். இல்லவே இல்லை. அடிக்கடி சொல்ற வார்த்தை. சிரிப்பு. நகைச்சுவையே நல்ல மருந்து. அடிக்கடி சொல்ற பொய். போய் சொன்னதே இல்லை. சொன்னதே இல்லை இது வரைக்கும். அற்புதம் சார். இந்த செக்மெண்ட் எஸ்கேப் ஆயிட்டீங்க. பரவாயில்ல, சூப்பர். நல்லா வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. என்ன 2 பாவக்காய் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டீங்க. பரவாயில்ல. அண்ட் அதே மாதிரியே ஷோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அப்கமிங்கா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சார் உங்களுக்கு? அர்ச்சனை பேர் 10ன்னு ஒரு படம் வர தயாரா இருக்கு. வாழ்க விவசாயின்னு ஒரு படம். அது ஒரு நல்ல விவசாயியுடைய நிலைமையை உணர்த்துற முக்கிய படம் அது. அது பிறகு புலவர் அப்படின்னு ஒரு படம், அதுவும் வர தயாரா இருக்கு. அப்புறம் நம்ம மார்சல்ங்கிற படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சகோதரர் கார்த்தி சார் ஹீரோ. அதில் டானாக்காரன் பட இயக்குனர் தான் அதை டைரக்ட் பண்ணுறாரு. அதுல என்ன ரோல் சொல்லலாமா? ஊருக்காரு தான். அந்த ஊரில் நான் ஒருத்தரா இருக்கேன். சத்யராஜ் சார் காம்பினேஷன் அதில். அப்புறம் வந்து சேயோன் அப்படின்னு ஒரு படம் நடிக்க போகிறேன். அதில் ப்ரொமோலே என்னுடைய டைலாக் வரும். வாரண்ட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் திருச்சியில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். தங்க விநாயகம் அப்படின்னு ஒரு படம் யானையை வச்சு அன்பு தம்பி ரவி முருகியா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ட் பண்ணதான் புலவருங்கிற படமும். அதில் இதெல்லாம் வந்து அப்கமிங்கே எனக்கு ஒரு 23 படம் இருக்கு. அடுத்து சசிகுமார் சார் கூட அடுத்த மாதம் கொடைக்கானல் ஒரு படம் நடிக்க போறீங்க. ஸோ இவ்வளோ பிஸியா போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த வருஷமே. அருமை சார், சூப்பர். அண்ட் நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பின்னாடி பார்த்தா தெரியும் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அழகா வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா அந்த இடத்துல வச்சிருவோம். உங்களோட சைன்காக காத்துட்டு இருக்கோம். சைன் பண்ணிடலாமா? தோ இந்த கப் உங்க சைன்காக காத்துட்டு இருக்கு. சரி. சிரிப்பே சிறப்பு. அற்புதம் சார்,
சூப்பர். ஸோ இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப எதார்த்தமா நெறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜர்னி பத்தி எங்களோட ஷேர் பண்ணீங்க. ஓகே உங்களோட சார். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் சார். நன்றி ஜெயா சார். டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். நானும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், தமிழக ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.